பட்டினி கிடந்து பசியால் மலிந்து வாழ்பட நேர்ந்திடினும் கட்டை இழுத்து அங்கம் பிளந்து இழந்து துடித்திடினும் பொங்கும் தமிழை பேச மறப்பேனோ தேனினும் இனியவளே செந்தமிழ் மொழியே தேந்தமிழ் சுவையே உம்மையும் அவையோரையும் வாழ்த்தி வணங்கி என் உரையை துவங்குகிறேன். கரிசல் இலக்கியத்தில் உள்ள கரிசல் மக்களின் வாழ்வியல் பற்றி பேசுவதற்காக வந்துள்ளேன். பொதுவாக மக்களின் வாழ்வியலுக்கு அடித்தளமானது நிலமாகும். தமிழ்நாட்டில் குறிப்பாக தென் மாவட்டங்களாகிய விருதுநகர், மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம் போன்ற அத்துணை மாவட்டங்களும் கரிசல் நிலப்பகுதியாக காணப்படுகின்றது. இந்த வரிசையில் இருக்கிற விருதுநகர் மாவட்டமானது தமிழகத்தினுடைய வர்த்தக தொழில்களின் தாயகமாகவும் முக்கியத்துவம் வகிப்பதாகவும் இருக்கின்றது. இதெல்லாம் சொன்னா இப்போ உள்ள இளைஞர்கள் புரியாது. சில மாதங்களுக்கு முன்பாக சமூக வலைதளங்கள்ல ஏங்க கூமாப்பட்டிக்கு வாங்க அப்படின்னு தீ வேகத்துல ஒரு முக்கியமான செய்தி பரவிக்கிட்டு இருந்துச்சு. நம்ம கூமாப்பட்டி கூட நம்ம விருதுநகர் மாவட்டத்துல தாங்க இருக்கு. ஏன்னா இன்று இளைஞர்களுக்கு மத்தியில இலக்கிய வழியை சொல்வதை விட இன்ஸ்டாகிராம் வழியில சொன்னாதான் ரொம்ப